இயக்குனர் அருண் டி ஜோஸ் இயக்கத்தில் காதலர் தினத்தை முன்னிட்டு, அதாவது 2025 காதலர் தினத்தை முன்னிட்டு மலையாளத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரம்மான்ஸ். இந்த பிரம்மான்ஸ் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரொம்ப எளிமையான கதை, அதில் கொஞ்சம் காமெடி முலாம் பூசி எடுக்கிறதுல அருண் டி ஜோஸ் 2022 ஜோஜோன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் உங்களுக்கே தெரியும் அது எந்த மாதிரி படம்ன்ட்டு. இந்த பிரம்மான்ஸ் எப்படி எடுத்திருக்காரு, இந்த படம் மற்றைய படங்கள் மாதிரி அதற்கு முன்றைய படங்கள் மாதிரி காமெடியை முலாம் பூசப்பட்டு எடுத்தப்பட்டதா, இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது எப்படி இருக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பிரம்மான்ஸ் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு அண்ணன், அவன் திடீர்னு காணாமல் போகிறான். அந்த அண்ணனை தம்பி தேடி பிடிக்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அந்த அண்ணன் கிடைச்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்துடைய கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். மேத்யூ தாமஸ் அவர் தான் பின்டோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. தம்பி கதாபாத்திரத்தில் முக்கியமாக அந்த நாய் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாருல, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கோபம் வர்ற இடங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன இடங்கள்ல மிக அற்புதமான உணர்வுகளை கடத்திருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஷபீர் கதாபாத்திரத்தில் அர்ஜுன் அசோகன் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் பண்ணுற அந்த ஆன்சைட்டி திங்ஸ்லாம் உண்மையிலே ரசிக்க வச்சிருது. எஸ்பெஷலி மஹிமா கிட்ட பேசுகிற அந்த சீனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மஹிமா நம்பியார் டென்டல் கிளினிக்லையும் சரி, அதே மாதிரி ரெசார்ட்டுக்கு போய் அந்த பெங்களூர் பார்ட்டி இறக்கி விடுற இடத்துல அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்பயுமே மஹிமா குற்றம் 23 அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், பொடி வைத்து அந்த சாங் தான் அவங்களுடைய உச்சம். மஹிமா நம்பியாருடைய ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த பாட்டை திரும்ப பாருங்க. ஓகே, சங்கீத் பிரதீப் அவர் தான் இந்த படத்தில் ஹரிஹர சோகன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு, ஹேக்கரா. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்களில் அவருடைய காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எஸ்பெஷலி அந்த காரில் பூஞ்சாடி உழுந்ததுக்கு அப்புறம் பண்ணுற அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த சீனே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கலாபவன் ஷாஜான் அவரு சூப்பராக பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி இந்த காரில் ஒரு தமிழ் டயலாக் ஒன்று வருது, உண்மையிலே குபீர்னு சிரிச்சிட்டேன். ஃபண்டாஸ்டிக்கான ரியாக்ஷன்ஸு. அதே நேரத்தில் போலீஸ்கிட்ட பேசுகிற அந்த இடங்கள் இருக்குல்ல, அதுவும் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸராக வைரல் ஆகிறாருல்ல, அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கதாபாத்திரங்கள் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இந்த பிரம்மான்ஸ் திரைப்படத்தினுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த படத்தை அருண் டி ஜோஸ் அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ரவிஷ்நாத் அண்டு தாமஸ் செபஸ்டின் இவங்க தான் திரைக்கதையில் பங்கு பெற்றிருக்காங்க. ஒரு காமெடி ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அந்த திரைக்கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நல்லா இவங்களுக்கு வருது இந்த டீமுக்கு. அதாவது எஸ்பெஷலி அருண் டி ஜோஸ்க்கு இந்த காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப நன்கு எழுதப்பட்ட திரைக்கதை. நிஜமாலுமே நிறைய சீன்ஸ் ரசிக்க வைக்குது. ரொம்ப கவலையை மறந்து சிரிக்க வைக்கிற மாதிரியான திரைக்கதை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். படத்தை தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக்கு நிறைய இடத்துல பின்னிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கல்யாணத்துக்கான டான்ஸாக இருக்கட்டும், அர்ஜுனோடைய அந்த ஆன்சைட்டி விஷயங்களுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், கோவிந்த் வசந்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவருடைய ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பிஜிஎம்மும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரைட், அடுத்தது அகில் ஜார்ஜ். உண்மையிலே இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கல்யாண பார்ட்டி சாங்ஸ்க்கான சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தார் அகில் ஜார்ஜ். அதே நேரத்தில் சாமன் சாக்கோ அவர் தான் இந்த படத்துக்கான எடிட்டரு. உண்மையிலே அந்த ஃபைட் சீன்ஸ்க்கான கட்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி இப்போ ஒரு கோர்ட்டில் டிசால்வ் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ட்டில் இருந்து அந்த பிளாக் கோர்ட்டில் இருந்து அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக படம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட்? இன்டர்வலுக்கு பிறகு அதாவது ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தில் அந்த திரைக்கதையில் கொஞ்சம் தொய்வு இருக்கிறத மறுக்க முடியாது. பட் ஆனால் ஒரு காமெடி ஸ்கிரிப்டில் நீங்கள் ரொம்பலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் அது மன்னிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி போகுது. ரைட், எனிவே வாட் இஸ் த டேக் அவே?
என்னை பொறுத்தவரையிலையும் எந்த குழந்தையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் கம்பேர் பண்ணுறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த கம்பேரிசன் வந்து எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்ல முடியும். ரைட், வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய, இங்கே வந்து யூகேல வந்து 12+ கொடுத்துருக்காங்க, ஐ மீன் 12A கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ரொம்ப வல்கரான விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு தமிழ் டயலாக் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே குபீர் சிரிப்பு தான் அந்த சீனு. அதே மாதிரி கன்னடிகா அண்டு மலையாளிஸ்க்கான அந்த இதையும் கொஞ்சம் சமமாக பாவிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனிவே அருண் டி ஜோஸ் வந்து இந்த படத்தை சிறப்பாகவே பண்ணியிருந்தார். ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் மனநிலையான தெரியல. ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போது, எஸ்பெஷலி நீங்கள் ஒரு காமெடி ஃபிலிம்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாலியான மனநிலையில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் ஸ்கிரிப்ட் ஒழுங்காக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து நான் ரொம்ப டென்ஷனான ஒரு மனநிலையில் இந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் ஸ்கிரிப்டில் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அந்த பின்னூட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் அந்த 5க்கு 3.25. இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்ம். தியேட்டர் மெட்டீரியல்னால் கண்டிப்பாக தியேட்டர் மெட்டீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சின்ன சின்ன இடங்களில் நல்ல நல்ல உணர்வுகளை ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த டென்டல் கிளினிக்லையும் சரி, மஹிமா நம்பியார் ஐஸ்வர்யா கேரக்டரில், டென்டல் கிளினிக்லையும் சங்கீத். ஸோ அடுத்தது வந்து ரவீஷ்நாத் தாமஸ் செபஸ்டின். ரைட், சூப்பராக இருந்ததுன்னா எந்த சீனாக சொல்லலாம்?